வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஒரு சின்ன எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட 2 வீடியோ போடுவோம்னு நினைச்சேன். என்னென்றால் உங்களுக்கு இன்னும் முதல் 2 வீடியோ போட்டிருப்பேன். அதை விட சில விடயங்கள் நீங்கள் பார்த்திருப்பீங்க. என்னோட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், இது தொடர்பான பிரச்சனைகள் இப்ப போய்கொண்டு. சோ அந்த சர்க்குலர் பார்த்தனாங்கன்னு சொல்லி அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சோ அது தொடர்பாக உங்களுக்கு தெரியும், இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பாக ஒரு சில அடிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த சர்க்குலர் தொடர்பான பிரச்சனை போய்கொண்டிருக்கு. ஸோ நான் யோசிச்சேன் என்றால், சரி எங்களுடைய இந்த சர்க்குலர் என்ன, MP ரஜீவன் இவர் தான் எனக்கு அந்த சர்க்குலர் அனுப்பியிருக்கிறார். ஸோ ரஜீவன் அனுப்பின அந்த சர்க்குலர்ல என்னென்ன சொல்லுது என்பது 25 பக்க சர்க்குலர். ஸோ இந்த 25 பக்க சர்க்குலரை நான் உங்களுக்கு அனுப்பி இதை வாசிங்கன்னு சொல்றது நடக்காத விஷயம். அந்த நேரத்துக்கு நீங்கள் அரசியல்ல ஈடுபாடுபட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே நான் நினைக்கிறேன், முதலாவதாக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ன என்பது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்றை, ஒரு 5 வீடியோ ஒன்றை தெளிவாக போட்டு முக்கியமான விடயங்கள் மட்டும் போடுறேன். இந்த சர்க்குலர் எப்ப அடிமட்டி இருக்கின்றால், வெளியிடப்பட்ட தேதி 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 1ஆம் தேதி. நான் பாராளுமன்றத்தில் கதைத்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு இந்த வீடியோ வழியால இந்த சர்க்குலர் வழியால வந்திருக்கிறது. அந்த சர்க்குலருடைய இலக்கம் சுற்று நிருபம் 3/2005. சரிதானே? இதுல 3 விதமான வீடியோக்கள் நான் போடுறோம். ஒன்று, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ன. 2வது, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ன. 3வது, அரச ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள இந்த கூட்டங்கள் தொடர்பான ஒரு வீடியோ. நான் எனக்கு இதெல்லாம் போக கேள்வி வைக்கணும். நான் வெளியில போறேன், வெளியில போக இல்லாது தப்பி. நீங்க வெளியில போனால் உங்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த சேர்க்கணும்னு சொல்லிருந்தேன். அது 3வது விஷயம். சோ நாங்கள் அரசு அதிகாரிகள் எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் இனி வர மாட்டேன் கேள்வி கேட்க. சந்தோஷமான விடயம் உங்களுக்கு. ஆனால் யாராவது உங்களை கேள்வி கேட்டா நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா, அல்லது உங்களுக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா என்பது தொடர்பாக 3வது வீடியோ போடுறேன். ஸோ முதலாவது, இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், இந்த சர்க்குலர் நம்பர் HA/DEP/14/DCC/Volume 3. அது என்னுடைய இலக்கம். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைத்த அளிச்சிருக்கிற இந்த சர்க்குலர். ஸோ இந்த முதலாம் பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகம் சொல்லப்பட்டிருக்கு. அது முறை தேவையில்லை. அடுத்தது, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கட்டமைப்பு. படிவா வாசிங்க. புள்ளி துன்றாக்கள், அந்த குளர்றாக்கள், நான் வர மாட்டேன், அந்த பைத்தியக்காரன் குளர்றாக்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஏனென்றா உங்களுக்கு வாசிச்சு நான் கலைக்கு நேரடியாக விஷயத்துக்கு கதைச்சால் சொல்லுவார்கள், கல்வி தேவையில்லை என்று வீடியோ போடணும்னு சொல்லுவாங்க. ஓகே, கல்வி தேவையில்லை, கதைக்கவும் இல்லை, நேரடியாக சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு யார் போகலாம், யார் போகக்கூடாது. முதலாவது, இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக யார் இருக்கலாம் என்றால், ஒரு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அமைச்சர் யாராக இருந்தால் இருக்கலாம், அல்லது பிரதி அமைச்சர் யாராக இருந்தால் இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது எதிர்கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம், அல்லது மாகாண சபை நடக்க முடிஞ்சால் அந்த மாகாண சபையினுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் சுமந்திரன் ஐயா இருக்கலாம். உங்களுக்கு சுமந்திரன் தான் இன்னொரு ஆப்ஷன்ஸ் ஆகவே சுமந்திரன் ஐயா இருக்கலாம். சந்தோஷம். இந்த வீடியோனுடைய வழிகள் காலம் கேட்கிற தமிழினத்துக்கு விளக்கும். அடுத்தது, அல்லது மாகாண சபையினுடைய அமைச்சர் ஒரு ஆள் இருக்கணும், அல்லது போட்டிருக்கிறார்கள், அல்லது மாகாணசபையின் முதலமைச்சர் அல்லது அமைச்சர் ஒரு ஆள் இருக்கலாம். இந்த நியமனத்தை யார் கொடுக்க போறாருன்னா ஜனாதிபதி தான் கொடுக்க போறார். நியமனத்தை கொடுக்கிறது. அதனுடைய இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்களுடைய செயலாளராக யார் இருக்கலாம் என்றால் அரசாங்க அதிபர் அல்லது ஏதாவது பிரதேச செயலர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயலராக இருக்கார். அதே நேரம் வடிவா கேட்கிறன்
வடிவா தமிழ்ல வாசிக்கிறேன் தயவு செய்து கேளுங்க ஒரு ஆசா. இந்த பின்வரும் உத்தியோகத்தர்கள் மற்றும் நபர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கார். யார் யார் நிரந்தர உறுப்பினர்கள்? ஏங்க நான் இப்படி சொல்றேன்டா, வேணுமென்றா யாரையாவது கூப்பிடுவதற்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு ஆளைக்கு கூப்பிட்டு மீட்டிங்ல நாக்கு கேள்விகள் கேட்க மாட்டான், அவர் சொல்லலாம் சேக்குரல்ல என்னுடைய பேரில ஆக நான் வரையிலாங்க. ஆகவே நிரந்தர உறுப்பினர் என்று கேட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர வேற யாராவது விரும்பினால் கூப்பிடலாம்னு கடைசி ஒரு வாசம் சொல்லுவது. இந்த நிரந்தர உறுப்பினர்கள் யார் என்றால் அந்த மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட சகல தலைவர்கள். இனி அந்த 2வது வீடியோவில் போய் பாருங்க, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல யார் யார் இருக்கணும்ன்றதை நீங்க 2வது வீடியோவில் போய் பாருங்க. இப்ப நாங்கள் கதைக்கிறது மாவட்ட டிஸ்ட்ரிக்ட், யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம். என்னுடைய சமத்தில் இதையாவது படிப்பிச்சுட்டு அரசியல் இருந்து விலகுவோம்னு பாருங்க. இந்த ஒரு கொஞ்சத்தையாவது சனத்துக்கு சொல்லி கொடுப்போம், இதையாவது குழந்தை கொள்ளட்டும். வைத்தியக்காரன் சொல்லி நீங்க சொல்றீங்களா, நான் சொல்றது விடைகள் அட்லீஸ்ட் நீங்க பாத்தீங்க தானே. சோ இந்த அரசியலுக்கு வந்து இந்த ஒரு கட்டத்துல நான் வேண்டின பேர் ஒரு பைத்தியக்காரன் பேர் வெளியே போட நாயி பரதேசி என்றெல்லாம் உங்களுடைய நீங்கள் போட்ட வாக்குகளால தெரிவு செய்யப்பட்டு வந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் உளறிய பேர். சோ நாங்கள் இந்த சேக்குலரை விளக்கப்படுத்துறார். விரும்பினா இந்த சேக்குலர்படி செய்யுவோம், இல்ல சேக்குலரை விட்டு நீங்க செய்து குழப்பி போட்டு கறவை மாடுகள் மாதிரி வந்து கதிரைகள்ல இருக்க போறாருண்டா விடுங்கோ இருந்தது விஷயத்துக்கு ஒன்று ஒவ்வொரு பிரதேச சபை உறுப்பினர்கள் யாவையும் இருக்கலாம். 2வது யாரு வந்து மன்னிக்க வேண்டும், முதலாவது ஒவ்வொரு பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுடைய தலைவர்கள் அவ்வளவு பேரும் இருக்கலாம். டன் யாராவது யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பிரதேச சபையில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இருக்கலாம். சோ அவை கட்டாயம் நம்ம 2வது வந்து சொல்லியிருக்கிறார்கள் மாவட்டத்திற்கு இணைக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவை நிரந்தர உறுப்பினர். நீங்க விருப்பம் இல்லையோ விருப்பமோ அவை நிரந்தர உறுப்பினர்கள். அவை எங்களுக்கும் வாக்கு இருக்கு, எங்களுக்கு 30 வாக்கு என்று கூற வேண்டாம், நிரந்தர உறுப்பினர்கள் என்று தெளிவாக செயல்பட சொல்லுது. 3வது மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற மாகாண சபை தெளிவா எழுதியிருக்கிறான வாசல். மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற மாகாண சபை உறுப்பினர்கள். எல்லா மாகாண சபை உறுப்பினர்களும் இல்ல, இந்த மாவட்டத்துக்குரிய மாகாண சபை உறுப்பினர். கேட்டதா தமிழ்ல கதைக்கலாம், கேட்டதுமா நினைக்கிறேன். 4வது மாவட்டத்தில் உள்ள சகல உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதி தலைவர்கள். தமிழ்ல தானே சொல்றோம் ராசா. மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற இந்த உள்ளூராட்சி சபைகள் வச்சிருக்காங்க, அது பேர் தவிசாளர், பிரதி தவிசாளர். கேட்டுதான் தமிழ் வேற யாருக்கும் உள்ள வரையாது. மாகாண பிரதம செயலாளர்கள், பிரதி பிரதம செயலாளர்கள், மாகாண அமைச்சர் செயலாளர்கள். அதாவது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, அதை விட வந்து மாகாண சபை ஒன்று நடத்தினார். அந்த மாகாண சபையில யாராவது 4 அமைச்சுகள் இருந்தா அந்த அமைச்சுகளுடைய செயலாளர். சரிதான். சரி, மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேச செயலர் 3 DS வர வேண்டும். மாவட்ட போலீஸ் தலைவர், அந்த டிஸ்ட்ரிக்ட் டிஐஜி யாரோ அவர் எவ்வளவு பேரும் வரணும். மாவட்டங்களில் உள்ள அரசு நிறுவனங்களின் தலைவர்கள், நியாயாதிக்க நிறுவனங்களின் தலைவர்கள். அரசு நிறுவனங்கள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை இருக்கா, கட்டாயம் பெறத்தான் பண்ணி நிரந்தரம் உறுப்பினர். ஆடிஎஸ் இருக்கா, பெறத்தான் பண்ணு. விவசாய திணைக்களம் இருக்குதான். ஆகவே மாகாண திணைக்களங்கள் என்ற தலைவர்கள். அதை விட என்ன இருக்கு, கிளீன் ஸ்ரீலங்கா மாவட்ட குழுவின் ஏற்பாட்டாளர். அதையா என்னுடைய கபிலன் வரமன் கொண்டதுக்காக இதுலயும் அழியும். கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய மாவட்ட குழுவினுடைய ஏற்பாட்டாளர். அதை விட பின்வரும் உத்தியோகர்கள் மற்றும் நபர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவார்கள் என்பதோடு இந்த குழுவிற்கு புறம்பாக அரசியல் அதிகாரம் அல்லது உத்தியோகர்களை நியமனம் செய்வதற்கு துணைத் தலைவர்களுக்கு அதிகாரம் உண்டு. யாராவது வேற எக்ஸ்ட்ராவா கொண்டு வர போறீங்கன்னா துணைத் தலைவராக இருக்கிற யார், ஒரு பாராளுமன்ற அமைச்சர், எம்பி, அல்லது வந்து எங்களுடைய சீஃப் மினிஸ்டர். எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் யாருப்ப ஒன்று தும்பதடி இருக்கலாம் வடக்கு மாநிலத்துல, அல்லது சுமந்திரன் இருக்கலாம். இந்த 2 பேர்ல யாருக்கு போட போறீங்க? தும்பதடி போடலாம், போடலாம்.
சுமந்திரன் போறாங்க. சுமந்திரன் நாங்கள் மாநசபைக்கு வருவோமா இல்லையானது காலம் தீர்மானிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைகள் இழந்துட்டு தான் நிக்கிற பாவம். காலம் தீர்மானிக்கும். இந்த அரசியல்ல ஒரு கொஞ்ச காலம் மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தனால சரியா கஷ்டம் இருக்கு. சோ அதை நாங்கள் எங்களுடைய பதவி எங்களுடைய பொறுப்புகளை கொடுக்குறோம். அவ்வளவுதான். மற்றபடி நான் இருந்ததான் உங்களுக்கு கஷ்டம். சோ நான் வரையிலே உங்களுடைய அபிவிருத்திகளை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. சரி. சகல அரச வணிக அபிவிருத்தி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வருகிறது. சகல பேங்க் மேனேஜர்ஸ் பெற வேணும். அரச வங்கிகள் மற்ற நிதி நிறுவனம் மற்ற எந்த நிறுவனம் ஏதாவது நிதி நிறுவனம் உதாரணத்துக்கு ஏதாவது பினான்ஸ் ஏதோ அதை நீங்கள் அடிஷனலா வேணுமென்றா கூப்பிடலாம். அதை விட தேவைக்கேற்ப வர்த்தக மற்றும் வணிக சங்கம் தேவைக்கேற்ப சபைகளின் பிரதிநிதிகள் தேவையென்றா மட்டும்தான் ஏதாவது அந்த நியாயிகள் ஊட்டியவை இந்த நியாயிகள் ஊட்டியவை சபைகளுக்கு பிரதிநிதிகள். வர்த்தக சங்கங்கள் என்ன கூப்பிடலாம். தொழிற்சாலை பிரதிநிதிகள், பிராந்திய பெருந்தோட்ட கம்பெனிகளின் தலைவர்கள், தோட்ட மேற்பாளர், முகாமையாளர்கள், பல பிரதேச செயலக பிரிவுகள் இயங்கி வருகின்ற அரசு சாராத நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சிவில் சமூக அமைப்புகள் பிரதிநிதிகள். ஆகவே சாதாரண குடிமகன் இந்த குடிமகனுக்கான கூட இருக்கிறது குடிச்சிட்டு வந்து குளறையினர். ஆகவே தெளிவாக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யார் வரலாம் என்பதை தெளிவாக சொல்லி. அடுத்தது இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுடைய ஸ்டேட்பாடுகள் சொல்லியிருக்கு. நான் அதை வாசிக்கையில நான் கூட சும்மா மேலோட்டமாக விளங்கப்படுத்துறேன். இந்த இதுல யார் வந்து நீங்க நிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த இதனுடைய தொழிற்பாடு என்னன்னா மாவட்ட ரீதியில பிரதேசங்கள்ல முடிவெடுக்கப்படாத விடயங்களை இங்கே கதைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் திணைக்கள தலைவர்களும் பிரதேச சபை தவிசாளர்களும் யாராவது கதைத்து முடிவெடுப்பதற்காக மாத்திரம்தான் இங்க வரலாம். அதான் இந்த மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்புடைய தொழில். இரண்டாவது மத்திய அமைச்சினாலே செயற்படுத்தப்படுகின்ற விடயங்கள். மத்திய அமைச்சர் அவர் வெளியே செய்யுந்தானே செயற்படுத்தப்படுகின்ற விடயங்களை மாவட்ட ரீதியில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கின்ற. உதாரணத்துக்காக மத்திய அமைச்சர் வந்து இப்ப சொல்லுது எங்களுடைய குறியாற்றுவான் ஜாட்டிய 300 மில்லியன் நாங்கள் புனரமைப்பு செய்ய போற மாட்டால் அது தொடர்பாக அபிவிருத்திகள்ல கேட்கிற கேள்விகள் எவ்வளவு செலவழிச்சிட்டீங்க, எவ்வளவு மிச்சம் இருக்கு, இந்த தொடர்பாக விவாதிக்கணும். ரெண்டாவது மூன்றாவது பிரதேச மட்டங்கள்ல இனம் காணப்பட்டுள்ள குறைபாடுகளை ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் அனுப்புவதற்கும் அங்க போய் திருப்பி டிஸ்கஸ் பண்ணாம இங்க மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முடிவென்று ஒரு அறிக்கையை அனுப்பி நேரடியாக அந்த மினிஸ்ட்ரி கன்சிடர் பண்ணமே. உதாரணத்துக்கு காற்றால தொடர்பான பிரச்சனையை நான் மாவட்ட மட்டத்துல கலந்து ஆலோசிக்குனாங்க. காற்றாலையும் நிப்பாட்ட சொல்லி அந்த முடிவுகளை இந்த டிசிசி மீட்டிங்ல இருந்து அறிவிக்கிறோம். நாலாவது கிளீன் ஸ்ரீலங்கான்னு ஒரு திட்டம் ஒன்றை கொண்டு இருக்கிறார்கள். அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள், ஆளணி பிரச்சனைகள், எந்த ஆளணி எங்க அனுப்புறது அன்றாடமாக மேனேஜ்மெண்ட்ல வர பிரச்சனைகளை இங்க கதைக்கலாம். பொதுமக்களுடைய பிரச்சனைகளை இந்த ஓவடியாக பொல்லணவியை தெரிவித்து கதைக்கலாம். ஆக என்னுடைய பாத்தீங்கன்னா தெரியும் இதுல கிட்டத்தட்ட 15 தொழிற்பாடுகள் தந்திருக்கிறார். தொழிற்பாடுகள் சாதாரண இங்க சும்மா வந்து மைக் எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதேச சபையில வேலையிறதுக்கு ஆக்கள் இல்ல, பிரதேச சபையை யார் கேள்வி கேட்கிறது, லைட் இல்ல, கரண்ட் இல்ல, அவன் பைத்தியக்காரன், அவன் வெளியே போ, இதெல்லாம் இங்க கரெக்ட். இதெல்லாம் இதான் சர்க்குலர் தான் சொல்லணும். ஆனால் இதை நடத்த வேண்டிய பிரதீபன் என்றது ஒரு மாபெரும் ஊழல்வாதி. அந்த ஊழல்வாதிய அரசாங்க அதிபர் பதவியிலிருந்து விலத்துங்கன்னு சொல்லி ஆளுநர் கடிதம் அளிச்சிருந்த நான் போட்டுக்கிறேன். ஒரு மாபெரும் ஊழல்வாதி, அதை சுட்டி காட்டின அரசாங்க அதிபர், அதை என்ன செய்யறது தெரியாமல் இரவிரவாக இருந்து கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சர். சோ இந்த இடங்கள்ல நாங்கள் சொல்லுகிற கதைகள் பைத்தியம் மாதிரி தான் தெரியும். இங்க இருக்கிற பிரதேச சபையில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து இங்க கூலரத்தான் போறார்கள், இங்க கத்தத்தான் போறார்கள். என்னால முடிஞ்ச வரையும் இந்த அரசியலை நான் ஏதோ செய்து பார்த்தேன். ஆகவே இப்ப பொதுமக்களுக்கு இந்த அரசியலை சொல்லிக் கொடுக்குற வேலையோடு நிப்பாட்டுதான் நான் டிசைட் பண்ணிட்டேன். இனி இந்த பிரதேச மாவட்ட மட்டம், இது பிரதேசம் அல்ல, மாவட்ட இந்த கூட்டங்கள்ல என்னென்ன செய்ய போயினோம், இது செய்யணும் சரி எந்த சேர்க்குடன் வழி இருக்கிறது என்பது தலைவரும் துணைத் தலைவரும் கள்ளன் பேர் வேண்டிய மானா பிரதீபனும் கள்ளன் பேர் சொன்ன கடிதம் அளித்த ஆளுநர் இதை பார்க்கணும்.
எங்களுக்கே மாப்பு நாங்கள் சிவனே என்று வில்வ மரத்தை விட இருக்கணும் முடிவெடுத்தது. ஆகவே நான் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இருந்து முற்றாக விலத்துறது என்று முடிவெடுத்துட்டேன். ஏன்னா இந்த சர்க்குலரை யாராலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாது. ஒரு ப்ரோக்ராம் ஆஃப் லேண்ட்ஸ் ஒரு இதுதான் செய்ய போறோம் என்று ஒரு கிழமைக்கு முன்னம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்களுக்கும் இந்த நான் செய்ய போறோம் என்பது தொடர்பாக ஒரு ஒரு அறிவுறுத்தல்களை வழங்க வேணும். அதுகளும் இந்த ஒரு எப்படி ஒரு அஜெண்டா போறோம்னு தெரியாது. ஆக தேத்தனிக்கும் மடைக்கும் நாங்கள் லீலா பேங்கரியில போய் கள்ளக்காசு கொடுத்து பிடிபடுவோம் என்றால் நான் பொறுப்பே இல்லை. ஆகவே இந்த லீலா பேக்கரி தான் உங்களுக்கு தலைமைப்பிடங்கள் இருக்க வேணும். லீலா பேங்கரியில இங்கு கல்யாணம் பிடிபட்டவர்களை ஆளுநர் வெளியே போன்னு சொன்ன பிறகு அரசாங்கம் அவருக்கு அமைச்சு பதவியை கொடுத்து நினைக்க வேண்டும். ஏதோ ஒரு பதவியை கொடுத்து இந்த ஊழல் அரசாங்கம் நிப்பாடி இருக்கின்றார். இங்க யாரையும் நான் குறை சொல்ல தேவையாக இல்லை. பைத்தியம் என்று படிந்து விட்டு வந்து அதிகம் படித்த மேதாவியாக நான் பைத்தியக்காரன் என்று பேர் எடுப்பதற்கு நான் தயாராகவில்லை. ஆக இந்த அரசியல் என்னை மனத்தை கஷ்டப்படுத்துகிறது. நான் இந்த அரசியலில் இருந்து சொட்டுட்டாக என்னுடைய கால்களை வெளியெடுக்கிறேன். நான் என்னுடைய சாதாரண வாழ்க்கைக்கு போறதுக்கு ஆரம்பிக்கிறேன். போறதுக்கு முன்னம் இப்போது கூட நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில தான் இருக்கிறோம். ஆகவே நான் ஒரு சில விடயங்களை பொதுமக்களுக்கு சொல்லிக் கொண்டு பார்க்கணும். நான் இல்லாத நாட்கள்ல அர்ஜுனோட வீடியோவில் இருக்கிறது இப்படி சேர்க்குறவர் இப்படி இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களை வச்சுக்கொண்டு இந்த நாட்டுல என்ன செய்கிறது என்பதை மனம் பிறகு இந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இது தொடர்பாக வேறு எதுவுமே செய்யலாம். இன்னொரு விடயம் வாங்கி சொல்லி முடிவுறுத்துவேன். முதல்ல 6 குழுக்கள் இருந்தது இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில். உபகுழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. 6 உபகுழுக்களை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல முதல் சேர்க்கிறபடி எங்களுடைய பிரதீபனம் அமைச்சரும் செய்யணும். நீங்கள் பார்த்துட்டீங்களா? எப்பயாவது உபகுழுக்கள் வந்திருந்ததாகவும் உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் உபகுழுக்கள்ல முக்கியமான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டதாகவும் அந்த தீர்மானங்கள் மத்திய குழுக்களுக்கு கொண்டு வரப்பட்டதா? ஐயா பாருங்க, நீங்க சுமந்திரனுடைய மத்திய குழுக்கும் செயற்குழு தான் உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த 6 குழுக்களும் இந்த டிசிசி செயற்குழுல இல்லாமல் போய் 3 விதமான குழுக்களை கொண்டிருக்கிறார். ஒன்று மாவட்ட திட்டமிடல் குழு, பிளானிங், எம்ஓ பிளானிங், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேராது. சில நேரங்கள்ல அந்த பழைய வேலைக்கு விரைவில் நான் போனாலும் போயிடுவேன். நிம்மதியான வாழ்க்கை 8 மணிக்கு போனோமா 4 சேர்க்குள்ள வாசிச்சாச்சு, 2 கிளாஸ் எடுத்தாச்சு, அதுல டிரெக்டர் 4 கடிதம் சொன்னாரா, கடிதம் படிச்சாச்சு, நிம்மதியாக சிவனேன்னு போய் அங்கே இருந்துதான். இப்படி இருந்து இந்த மக்களுக்காக பைத்தியம் விசரன் என்று படித்த புண்ணியவான்தான். படிக்காத முட்டாள் எல்லாம் சொல்லல. அதிகம் படித்த ஆனால் ஸ்காலர்ஷிப் ஒன்றும் இல்லை, ஓலெவலும் இல்லை, ஏலோலும் இல்லை. ஆனால் கடும் புத்திசாலிகள் பைத்தியம் என்று சொல்லியிருக்க. பைத்தியம் என்று சொல்லி இந்த மனசை கட்டப்படுறதை கஷ்டப்படுத்துகிற இந்த இடத்துல இருந்து விலத்தி போடுறத தவிர வேற வழி இல்லை. அது யார் என்றாலும் புத்திசாலி எடுக்கக்கூடிய முடிவு இப்படியான இடங்கள்ல இருந்து மதியாதார் வாசப்படி மிதியாது. ஆகவே இதுல இருந்து விலத்துறது வேற வழி இல்லை. ஆனால் இப்போது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். சோ எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, எனக்கு ஒரு வாக்கு போடப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. நான் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் விலகி இன்றைக்கு கௌசல்யா நரேந்திரனோ அல்லது மயூரன், உங்களுடைய மயூரனோ யாராவது ஒரு ஆள் பாராளுமன்ற பதவியை எடுக்கின்ற போது இன்றைக்கு இவற்றிலிருந்து விலத்தி நான் என்னுடைய பாதைகள்ல போறோம். எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய புத்தகம் மூடப்படுகிறதோ, என்னுடைய யூடியூப் சில நேரம் மூடப்படலாம். சில நேரங்கள்ல ஏதாவது நல்ல விடயங்களை சொல்லுவோமே என்று என்னுடைய யூடியூப் இருக்கலாம். மருத்துவம் சம்பந்தமான 4 வீடியோக்களை போட்டுட்டு நான் பேசாம போயிடலாம். அதாவது 2 லட்சம் ரூபாய் காசு வந்தால் அதுல பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு வைத்தியராக வேலை செய்தால் 3 லட்சம் ரூபாய் காசு, 4 லட்சம் ரூபாய் காசு கூட பேசாம இருந்திடலாம். எனக்குரிய மரியாதை எனக்காக இருக்கும். என்னுடைய படிப்பு என்னுடைய இன்னும் விடுபட்ட படிப்புகள் 1 வருஷம் தானே. என்னுடைய 20 வருஷம் மழை கூறும். சோ 1 வருஷம் தானே படிப்புகள் இழந்திருக்கிறோம். சோ படிப்புகளுக்கு மறுபடியும் போய் ஒரு ப்ரொஃபஸராக போய் ஒரு LLB படிச்சு போயிருக்கலாம். ஒன்றுமே படிக்காத ஒரு பிளாக்காய் வெட்டி விற்கின்ற ஒரு நாய் என்று சொல்லவில்லை, ஒரு பிறப்பு ராமநாதன் அர்ச்சுனாவை கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு வீடியோ போடுகின்ற போது ஒன்றுமே படிக்கல. கால்கள்ல செருப்புகள் கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஈனப்பேட்ட பிறப்பு கேமராவை முன்னால் வைத்துக் கொண்டு தானத்துல வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்படுறேன். படிக்காதவன் பிழை இல்லை, கஷ்டப்பட்டவன் பிழை இல்லை ராசம். ஆனா நீங்க ஒரு படிச்சவனை நோக்கி கைவிட்டும் போது அங்க உங்களையும் தங்களையும் ஏற்று பார்க்கின்ற சாதாரண மனிதன் நான். என்ன போய் பேசுறது எனக்கு யோசனை இல்லை. ஏனென்றா
என்ன முட்டாள் பைத்தியக்காரன் ஒரு ஒரு உண்மையாவே 10ஆம் ஆண்டு படிக்காத பேசுகின்ற போது இவ்வளவு காலம் வைத்தியராக இருந்தேன் நான் நினைச்ச போகும். ஆகவே நான் அந்த வீடியோக்கள்ல சில நேரங்கள்ல சொல்லியிருப்பேன், முட்டாள் இந்த இது ஒரு முட்டாள். இதுக்கு வேற ஒன்றும் செய்யல. அந்த மரங்கள் ஏறி மரம் வெட்டி அந்த காசுகள்ல உழைக்கின்ற ஒரு நபராக இருந்தவர் இப்ப இதை வெட்டி போடும் மரம் ஏறி குலைக்கிறார்கள் கூட. அது ஈழ மக்கள், அவங்க பாவம், அவங்க தான் எனக்கு வாக்கு போட்டவங்க. ஆனா இந்த நபர் தான் படித்தவர்கள் மாதிரி படித்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் போதுதான் வித்துவச்சேரிகள் வழியாக அதனுடைய பிழை ஒத்துக்கொள்றேன். வித்துவச்சேரிக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இது அரசியல். அரசியல்ல எல்லாரையுமே அனுசரித்து போகணும். அந்த அளவுக்கு பக்குவம் அரசியல் இல்லை. அந்த சாக்கான அரசியல் செய்யவும் என்னால இயலாது. ஆகவே நான் விலக்குவதாக கிட்டத்தட்ட முடிவெடுத்திருக்கேன். அதான் உண்மை. ஆகவே இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல இவற்றை நான் பார்க்கலாம். அடுத்த விடைய இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த 3 விடைய 3 குழுக்கள் 6 குழுக்களை நாம் பண்ணியிருக்கிறார்கள். 3 குழுவாக இருந்தால் அவங்க பிளானிங் எம்ஓ பிளானிங் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளானிங்க்கு ஒரு குழு, மாவட்டத்தை எப்படி திட்டமிடுறது என்பதற்கான ஒரு குழு. அதுக்கு பிளானிங் முறையிட்டிருக்கணும். அட்லீஸ்ட் பிளானிங்க்கு டெபினிஷன் சொல்ல தெரிஞ்சவன் தான் அந்த குழுவுல இருக்கலாம். ஆனால் நாங்க அந்த குழுவில் இருக்க போறதும் இல்லை. அந்த குழு எங்களுடைய பிரதேசத்தை எப்படி அபிவிருத்தி செய்ய போறது என்பதை பற்றிய எந்த கருத்துக்களை தெரிவிக்க போறது கிட்ட எங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வேலை முடிகிறது கிட்டத்தட்ட. 2வது குழு பாத்தீங்கன்னா மாவட்ட உணவு பாதுகாப்பு குழு ஒரு குழு இருக்கும். கிளீன் ஸ்ரீலங்கா நடத்துவதற்காக மாவட்ட உணவு பாதுகாப்பு என்னோட உப குழு கொண்டு இருக்கு. 3வது பாத்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட விலை குழு ஒரு குழு ஒன்றை நியமிக்கணும். இந்த 3 குழுக்களை நியமிக்கப்பட்டு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடத்தப்படலாம். இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு யார் யார் நிரந்தர உறுப்பினர்கள், யார் யார் தேர்வாளர் உறுப்பினர் சொல்லி நான் இப்ப 30 வாக்கு எனக்கு வந்திருக்கு. நான் உடுவில் பிரதேசவையில 222 வாக்கு எடுத்தேன். நான் மக்கள் பிள்ளைதான். நானும் இந்த லைன் இருக்க போறேன். வாங்கோ வந்திருப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க போறோம். நாங்கள் இந்த ஆளுமை இல்லாத அரைகுறையான அரசியல்வாதிகள் நடத்துகின்ற எந்த மீட்டிங்கும் வாரத்துக்கு தேவை. ஏன் வந்து பைத்தியக்காரன் என்று விசரம் என்று நாங்கள் இங்க வந்து உங்களுடைய பேச்சு கேட்கணும். வெளியே போடா நாய் என்று நான் பிரதேச தவிசாளர் என்பது என்னடா நம்ம சொல்லுவோம். நீங்களாவே அந்த மீட்டிங் நடத்துவோம். 18 வருடத்துக்கு பிறகு எனக்கு கனடா சொல்லிருக்கோம். 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கை வந்தது. உங்களை நீங்க விட்டுட்டு போறீங்க விட்டு போயிருந்தேன். நான் முழுதாக மிக்க உதவியில நான் இப்போது அமைதியாக என்னுடைய பாதையில் இருக்கும் முடிவெடுத்துட்டேன். நாவே இங்க நடக்கிற குறைகளை வழியாக சொல்லி காட்டி ஏன்னா ஒரு எதிர்கட்சியில இப்ப என்னடா இப்ப இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தந்திருந்தா நான் நடத்துறவனாக இருப்பேன். வேற ஒரு ஆள் அதனுடைய குறைகளை சொல்றவராக இருந்திருப்பேன். இப்ப எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நடந்துறவன் அல்ல. நான் ஒரு ஒப்சர்வர் அண்ட் புஷர். அதாவது வந்து நான் ஒரு ஆளை திணிக்கலாம். இந்த வேலை இப்படி செய் என்று வழியிலே கோல் வழி கதைக்கலாம். விளம்பரம் கம்பெனி சொல்லலாம், அமைச்சருக்கு சொல்லலாம், அங்க போய் விஷம் பண்ணலாம், அடிபடலாம், வேண்டி கொடுக்கலாம். அதான் செய்யலாம். என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச அடிமுட்டாளுக்கு 537 வீடியோ இருக்கிற யூடியூப்ல பார்த்து கொள்ளுட்டோம். இதுதான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஒரு சின்ன செய்தி. இனிமேல் நான் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நடக்கிறதா இருந்தால் இவ்வளவு பேரானாக்கள் எல்லாத்தையும் ஒழுங்காக அமைக்கப்பட்டு ஒழுங்காக எங்களுக்கு இந்த அழைப்பு கடிதங்கள் வழங்கப்பட்டு ஒழுங்காக புரோகிராம்ஸ் போடப்பட்டு என்னென்ன கலைக்க போகிறோம் என்பதை ஒழுங்காக தீர்மானிக்கப்பட்டால் இந்த அரசாங்க அதிபர் மாறி போட்டால் அதே அரசாங்க அதிபரை நீங்கள் ஒரு சுத்தமானவரை போட்டால் சிந்திப்போம். அது வரைக்கும்